கொஞ்சம் கேளுங்க. நான் கர்ப்பமா இல்ல இல்ல இல்ல. அப்படின்னா அந்த பாட்டி சொன்னது பொய்யா? சாதாரண பொய் இல்ல, அது ஒரு அப்பட்டமான பொய். அவங்க சொன்னதுல ஒரு துளி கூட உண்மை கிடையாது. நான் சொல்றதுல உங்க யாருக்குமே நம்பிக்கை இல்லனா இப்பவே வாங்க, என் கூட ஹாஸ்பிடலுக்கு வாங்க. அங்க போய் டாக்டர் செக் பண்ணா உண்மை தெரிஞ்சிரும்ல. மித்ரா, எதுக்கு ஹாஸ்பிடல் அது இதுன்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நடந்தது நடந்து போச்சு. அந்த பையன் யாருன்னு சொன்னா நாங்களே அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லுவோம்ல. வேற என்ன பண்றது? இதுதான் நடக்கணும்னு ஒரு தலையில எழுதி இருக்கு. அண்ணி, வாய மூடிட்டு பேசாம இருங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஏதாவது சொல்லிட போறேன். இங்க பாருங்க, இனி ஒரு வார்த்தை யாராவது நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னீங்க, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். நீங்க சொன்ன மாதிரி பிரெக்னன்சி டெஸ்டும் எடுத்து பார்த்தாச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி மித்ரா பிரெக்னன்ட் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு நீங்க மித்ராவை சந்தேகப்பட்டது தப்பு. மித்ரா, ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. மித்ரா, என்ன மன்னிச்சிருமா. அந்த அம்மா அப்படி சொன்னதும் நானும் அத உண்மைன்னு நம்பி இருக்கேன் பாரு. உன்னை சந்தேகப்பட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதாம்மா புரியுது. இப்பதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சுல, உடனே நிச்சயதார்த்தத்தை நடத்தலாம். வாங்க போலாம். மித்ரா, நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா வந்திருந்த சொந்தக்காரங்க எல்லாம் நடந்த கலவரத்துல கிளம்பி போயிட்டாங்க. நல்ல நேரமும் போயிடுச்சு. இதுக்கு மேல எப்படி நிச்சயதார்த்தம் பண்றது? இத பாரு, ஏனோ தானோன்னு இதெல்லாம் பண்ண முடியாது இல்ல. அவசரப்பட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனி இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே நடக்காது. பாட்டி, என்ன சொல்றீங்க? நேரா கல்யாணத்துக்கு போயிடலாமா? கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரியே நிச்சயத்தை பண்ணிட்டு 2 பேரும் மோதிரத்தை மாத்திக்கங்க. பாட்டி, நீங்க சொல்றதும் நல்ல ஐடியா தான். சீக்கிரமே ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறது சரியா வராது. கரெக்டா சொன்ன பவானி. நான் என்ன நினைச்சனோ அத நீ சொல்லிட்ட. என்ன மித்ரா, உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? ஓகே பாட்டி, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். அதே, உங்களுக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்காம போனதுல ஒன்னும் வருத்தம் இல்லையே? அண்ணனோட கேம் என்னன்னு தெரியாம ஆளாளுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிச்சயதார்த்தமும் நடக்கணும், கல்யாணமும் நடக்கணும். ஆனா எங்க அண்ணனுக்கு பாரதி அண்ணிய வந்து நீதான் என் புருஷன்னு சொல்லணும். இதுக்கு தான் இவ்வளவு வேலையும் பார்த்திருக்காரு. இது தெரியாம நீங்க அவர்கிட்டயே பர்மிஷன் கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அட, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சுல. அதுக்கப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டல்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சட்டுப்புட்டு எல்லாரும் கிளம்புங்க. ஹாஸ்பிட்டல்ல நின்னா பில்லு ஏறுமாமே. சம வாடா. அம்மா வாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். மித்ரா, உனக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். திடீர்னு எப்படி எனக்கு மயக்கம் வந்துச்சுன்னே தெரியல. மறுபடியும் இந்த கல்யாண விஷயத்துல தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் ஏன் எனக்கு புரியவே இல்லை. விடு சுதாகர், எது எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க போறத யாராலையும் மாத்த முடியாது. அதான் நிச்சயதார்த்தம் பண்ணாம டைரக்டா கல்யாணமே பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சுல. இந்த கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம முடிக்கணும். அப்படிதான் நாம நினைக்கிறோம். ஆனா கரெக்டா நந்தி மாதிரி அந்த பாரதி குறுக்க வந்து நிப்பா. அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைச்சாதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. May I come in? இவளை இப்பதான் நினைச்சோம், உடனே வந்து நிக்கிறா பாரு. இப்ப எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. உங்க எல்லாருக்கும் என்னதான் ஆச்சு? 3 பேர் கண்ணிலையும் ஏதோ குழப்பம் தெரியற மாதிரி இருக்கே. ஏய், உனக்கு இப்ப என்ன வேணும்? நான் என்ன வேணும்னு கேட்டா
நீங்க கொடுக்கவா போறீங்க? எனக்கு ஆதிதான் வேணும். கொடுப்பீங்களா? நான் கேக்குறத எப்பவும் உங்களால கொடுக்கவே முடியாது. சரி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். இந்த கல்யாண பொண்ணு இருக்காங்கல்ல, கல்யாண பொண்ணு, வை குழப்பம்? நீதான் மித்ரா. நீ கர்ப்பமா மாறின கதைய உன்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். பாரதி, நீ ரொம்ப ஓவரா போற. என்ன உன் கதை? அத சொல்றதுக்கு தானே நான் வந்திருக்கேன். புரியலையா? உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி விளக்கமா சொல்றேன். அதாவது, ராஜேஸ்வரி அம்மா மயக்கம் போட்டு விழறதுக்கு நீங்க எந்த மாத்திரைய அவங்க ஜூஸ்ல கலந்து கொடுத்தீங்களோ அதே மாத்திரைய தான் நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டு இருந்த மித்ரா குடிக்கிற ஜூஸ்ல நான் கலந்து கொடுத்தேன். இப்ப புரியுதா? ஏய், என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி உளறிட்டு இருக்க? எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க போறது கன்ஃபார்ம்னு தெரிஞ்சும் உன் புத்தி குழம்பி போயிடுச்சா? எனக்கு புத்தி குழம்பி போச்சா இல்ல உங்க எல்லாருக்கும் புத்தி குழம்பி போச்சான்னு எனக்கு தெரியல. உண்மை என்னன்னா, நீங்க மிக்ஸ் பண்ண மாத்திரைய நான் கிச்சன்ல இருந்து எடுத்துட்டேன். ஐயோ, கன்ஃபியூஸ் ஆகாதீங்கப்பா. என்ன நடந்துச்சுன்னு நானே விளக்கமா சொல்றேன். நல்லா கேட்டு